Please subscribe Sadhguru Sai Creations. பல் ஆடுற மாதிரியே இருக்குது. எனக்கு சுகர்னால பல் வந்து பார்த்திங்கன்னா கலக்காயிடுச்சு, கேப் விழுது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்கள், அது நல்ல வாசமாக இருக்கும். நம்மளுடைய இந்த வாய் துர்நாற்றம் இருக்குது, வாயில் இருக்கக்கூடிய புண்ணு இருக்குது, அப்படியே அந்த பல்லோட வலி நின்றுடும். அங்கே உள்ள சீல் வச்சுருந்தாலோ வேர்க்கால்கள் அடிபட்டிருந்தாலோ எல்லாமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணும் பொழுது பியூரிட்டியாக நம்ம செஞ்சதுப்பா பல் வளர்க்கும் போதே ஒரு திருப்தி இருக்கும். இந்த திருப்தி தான் நம்மளுடைய பல்லுக்கு உறுதியை தருகிறது. உடம்புக்கு எல்லாத்துக்கும் போஷாக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பூஸ்டரே அதுதான். ரத்தத்தோட கலக்குது, தசையோட கலக்குது, நரம்போட கலக்குது. மேம்பூச்சி வேண்டாம், உள்பூச்சி ஆழப்பூச்சி அப்படி இருந்துச்சுன்னா பல்லில் பூச்சியே இருக்காது, வலி இருக்காது. நிவாரணம் அப்படிங்கிறது இந்த பெயின் கில்லர், சூப்பரான பெயின் கில்லர் நான் சொல்கிறேன் இந்த ப்ராசஸ். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவ பகுதின்னு கேட்டிங்கன்னா பல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். பல் சம்மந்தப்பட்ட விஷயம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பல் மட்டும் கிடையாது, பல்லை சார்ந்த பல்லை பிடிச்ச கம், அந்த கம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கணும், அதேமாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும், ப்ளஸ் பலவீனமாக இருக்கக்கூடாது. அது பலவீனமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக பல்லுக்கு உள்ள நரம்புகள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பலவீனமாகும், அப்புறம் சொத்தை வரும். நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம், ஆனால் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஸ்ட்ராங் இல்லாமல் கால்சியம் ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா எல்லாமே க்ளோஸ். ஸோ சொல்லுவாங்க இல்லையா, வாழ்க்கைக்கு ஆதாரம் செரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சேதாரம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த பதிவு. ஸோ பல் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பான், குட்கா, சிகரெட் யூஸ் பண்ணுறவங்களுடைய அந்த கரையை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா எனாமலை தீர்த்து எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பல் கூச்சம், அதை சார்ந்த வேர்க்கால்கள் அடிபடுறது, பல் பூச்சி இதெல்லாம் வருது பார்த்திங்களா, அந்த பெயின், எகிரோடைய வீக்கம், கூச்சம், இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, சார் கொஞ்சம் கடித்தாலே ஒரு மாதிரி கூசுது சார், அப்படியே பார்த்திங்கன்னா பல் ஆடுற மாதிரியே இருக்குது, எனக்கு சுகர்னால பல் வந்து பார்த்திங்கன்னா கலக்காயிடுச்சு, கேப் விழுது. எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தட், இந்த ப்ராசஸ் நம்ம வீட்டிலே பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அதில் பல் துளக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மிக நன்று. அதாவது ஈர்களுடைய வேர்க்கால்கள் எல்லாம் சூப்பராக இருக்கும், அதேமாரி கம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளுடைய பல் ஆடாமல் எப்பேற்பட்ட ஆடும் பல்லாக இருந்தாலும் ஸ்ட்ராங் ஆகக்கூடியது தான் இந்த பல்படி முறை. இதெல்லாம் எல்லாம் நம்ம முன்னோர்கள் அனுபவித்த விஷயங்கள். பல்லுக்கு பூச்சியாக வராது, இருந்தாலும் பூச்சியெல்லாம் செத்து போயிடும். பலன்னு பளிச்சுன்னு இருக்கக்கூடிய விஷயந்தான் பல்லுக்கான விஷயம். முதல்ல நம்ம வேண்டியது கடுக்காய். இந்த கடுக்காய் வந்து 100 கிராம் வாங்கி வச்சுக்கோங்க. கடுக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு தான், மலம் இலக்கி அப்படின்லாம் சொல்லுவாங்க. பல்லுக்கு ரொம்ப 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 சூப்பரான ஒரு விஷயம், போஷாக்கு கால்சியம்லாம் கொடுக்கக்கூடியது கடுக்காய். சார் கடுக்காய் போட்டோம்னா ஒரு மாதிரி வாயெல்லாம் ஒட்டுற மாதிரியே இருக்குது சார், அதுதான் ஒர்க்கெட்டு. அதான் வந்து என்னாகும், டோட்டலாக உள்ள ஊடுருவி வேலை செய்யக்கூடிய விஷயமே கடுக்காய் தான். அதனால தான் கடுக்காய் நமக்கு வந்து மெடுக்காய் இருக்க வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே தான், கடுக்காய் 100 கிராம் வாங்கி வச்சுக்கிறோம். அதேமாரி இந்துப்பு 100 கிராம், கல்லுப்பு 100 கிராம். அதை கல்லுப்பு வந்து நல்லா இடித்து தூள் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிளாக் சால்ட். இந்த மூணுமே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் ஈக்குவலாக போட்டாலும் சரி, இல்லை 1/3 நீங்கள் போட்டுக்கிட்டாலும் சரி, எல்லாமே ஈஸி. ஃபஸ்ட்டு கடுக்காய் எடுத்துக்கணும். இதோட ஜீரகத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஸோ ஜீரகம் என்பது அனைத்துக்கும் பொருந்தும், அதாவது சீராக வைத்துக்கொள்ளும் எல்லாத்தையும் பேலன்ஸ்ட் பர்சன் அப்படின்னா ஜீரகம். அப்போ ஜீரகம் 100 கிராம், கடுக்காய் 100 கிராம், கல்லுப்பு 100 கிராம், இந்துப்பு 100 கிராம், நம்மளுடைய எல்லா வரிசையாக சொன்ன எத்தனையுமே 100 கிராமாக எடுத்துகிட்டே வாங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்கள், அது நல்ல வாசமாக இருக்கும். நம்மளுடைய இந்த வாய் துர்நாற்றம் இருக்குது, வாயில் இருக்கக்கூடிய புண்ணு இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா பல்வலி இருக்குது. அழகாக பல்வலி இருக்கிறதுல 2 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும், அப்படியே பார்த்திங்கனாக்கா அப்படியே அந்த பல்லோட வலி நின்றுடும். அங்கே உள்ள சீல் வச்சுருந்தாலோ வேர்க்கால்கள் அடிபட்டிருந்தாலோ எல்லாமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணும் பொழுது. அதேமாதிரி பல்லோடைய கரை இது தானாக அழகாக பார்த்திங்கன்னா அழகாக வெளியாகிடும். ஒரு தடவை யூஸ் பண்ணுறதுக்கே சூப்பரான ரிசல்ட் இருக்கும். காலையில் டெய்லி எடுத்துகிட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா பல்லுக்கு ரொம்ப 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 அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குற மாதிரி தான். பல்லை என்றைக்குமே சேதாரமாக்கக்கூடாது. ஏன்னா எனாமல் போச்சுனாக்கா டோட்டலாக கால்சியமும் அடி வாங்கிடும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கனாக்கா ஆளும் வேலும் பல்லுக்குருதின்னு சும்மா சொல்லலை. தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம நாட்டு மருந்து கிடச்சுன்னா நம்ம வேப்பம் பூ, வேப்பம் சம்மந்தப்பட்ட பட்டைகள், வேப்ப இலைகள் எது வேணாலும் பார்த்திங்கன்னா அது கூட ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா வாயில் உள்ள துர்நாற்றம், உள்ள கிருமிகள் அது போக்குறதுக்கு யூஸ் ஆகும். எனக்கு கசப்பு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கசப்பை அகற்றி விட்டு நீங்கள் செய்யலாம். ஆனால் இருந்தால் ரொம்ப 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 நல்லது. ஏன்னா கசப்பு இருந்தால் தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள், உமிழ்நீரோடு கசப்பு சேர்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சுகரே பேலன்ஸ் ஆகும். ஏன்னா உமிழ்நீர் சாதாரண விஷயம் கிடையாது, உடம்புக்கு எல்லாத்துக்கும் போஷாக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பூஸ்டரே அதுதான். ரத்தத்தோட கலக்குது, தசையோட கலக்குது, நரம்போட கலக்குது. உமிழ்நீர் சாதாரணமாக நம்மளுடைய வாயில் சுரக்கலை, இறைவன் அதை வைக்கலை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா சும்மா வைக்கலைங்கிறத நான் சொல்ல வந்தேன். அத்தனைக்கும் ஒரு அமிர்தம்னா நம்மளுடைய
சலைவா தான். அதோட கசப்பு சுவை சேரும் பொழுது, ஓர்ப்பு சுவை சேரும் பொழுது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நீடித்த ஆயில் இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு பல் விளக்கிற மிஸ்டேஷன் தந்த சுத்தின்னு பேர் வச்சாங்க அந்த காலத்தில். யார் ஒருவன் தந்த சுத்தியில் கவனம் வைக்கிறானோ அவனுடைய ஆயில் கூடும். நொறுங்கத்துனா 100 வயசு. நொறுங்கத்திங்கிறதுக்கு பல் ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த சுகர் வந்துட்டாலே எனக்கு பல் ஆடுது, பல்ல வச்சு டாக்டர் கண்டுபிடிச்சிடாரு உனக்கு சுகர் அதிகமாக இருக்குது. ஏன்னா கலக்கம் இப்படி வர ஆரம்பிக்கும், கேப் விழ ஆரம்பிக்கிறோம், ஆடுற சென்சேஷன் இருக்கும், பல்வலி இருக்கும். ஏன்னா ஈரை தான் ஃபஸ்ட்டு அது காலி பண்ணும். ஏன்னா ஈரை தான் சென்சிட்டிவ் அதில் தெரியுது, மற்ற எல்லாமே லூஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கும். அதுவும் லூஸ் ஆகும் பொழுது தான் நமக்கு பல்லை பார்த்தோன்னே கண்டுபிடிப்பாங்க. ஸோ கண்ணை பார்த்து கண்டுபிடிப்பாங்க, கேப் இருக்கும், தடுமாற்றம் இருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே பேலன்ஸ் பண்ணுறது பாருங்கள் ஒரு பல்லில் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் இதை கற்றுக் கொடுங்க. இப்போ வரக்கூடிய பேஸ்ட்டு எல்லாம் நிறைய விஷயங்கள் நல்லது இப்போ புதுசாக வந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் நம்மளே செஞ்சுக்கிட்டோம்னா எவ்வளோ நல்லது. பியூரிட்டியாக நம்ம செஞ்சதுப்பா பல் வளர்க்கும் போதே ஒரு திருப்தி இருக்கும். இந்த திருப்தி தான் நம்மளுடைய பல்லுக்கு உறுதியை தருகிறது. சார் நம்ம செஞ்சோம் இல்லை, எந்த கெமிக்கலுமே இல்லை. இந்த பல் வளர்க்குறது கூட திருப்தியாக நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எவ்வளோ நேரத்துக்கிட்ட உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறதுக்கெல்லாம் நம்ம நேரம் செலவு பண்ணுறோம். பல்லுக்காக ஒரு டப்புன்னு வளர்க்கிட்டு அப்படியே துப்பிட்டு இப்படி ஓடியாந்துறாங்க. வாய் கூட சரியாக கழுவுறதில்லை, ஏன்னா அடுத்த வேலை ரெடியாக இருக்குங்கிறதுனால. அது மேம்பூச்சி வேண்டாம், உள்பூச்சி ஆழப்பூச்சி அப்படி இருந்துச்சுன்னா பல்லில் பூச்சியே இருக்காது, வலி இருக்காது. நிவாரணம் அப்படிங்கிறது இந்த பெயின் கில்லர், சூப்பரான பெயின் கில்லர் நான் சொல்கிறேன் இந்த ப்ராசஸ். அதனால் வாய் வழியாக நம்ம விளக்கும் பொழுது என்ன ஆகுது, அதை சலைவாவோட மிக்ஸ் ஆகும் பொழுது அல்சர் எப்பேற்பட்ட புண்ணும் ஆறுது வயிற்றுக்குள்ளே. பூச்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகுது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமல் குட்டி குட்டியாக போகுது பாருங்கள், அதுவே நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. ஏன்னா அத்தனையும் மூலிகை. ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பல் ஏதாவது ஆகிடுமான்னு பயப்படாதீங்க. இதெல்லாம் ஆதி காலத்து மருத்துவ முறை. கடுக்காய் வெறும் கடுக்காய் மட்டுமே வச்சு பல் வளர்க்கிருக்காங்க. உயிர் புள்ளியை நேர்கோட்டில் வைக்கிற மாதிரி பல்லும் உயிர்கோட்டில் நேர்கோடு தான். ஸோ அதனால தான் பல்லுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.